தமிழக முதலமைச்சரின் வழிகாட்டுதலின் கீழ் இயற்கை வளங்களை பாதுகாத்து மீன்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் பணிகளில் அரசு முழுமையாக ஈடுபட்டு வருவதாக அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி தில்லையம்மன் படித்துறையில் மீன்வளத்துறை சார்பில் நடைபெற்ற காவிரி ஆற்றில் மீன் குஞ்சு இருப்பு செய்தல் நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கலந்து கொண்டு காவிரி ஆற்றில் மீன் குஞ்சுகளை விட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அன்பில் மகேஷ், முதலமைச்சரின் வழிகாட்டுதலின் கீழ் இயற்கை வளங்களை பாதுகாத்து மீன்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் பணிகளில் அரசு முழுமையாக ஈடுபடுவதாக தெரிவித்தார். ஆசிரியர்கள் பாதிப்புக்கு உள்ளாக்காமல் உரிய நடவடிக்கை எடுப்போம் என்றும் கூறினார். இதுபோன்ற ஆற்று பகுதியாக இருந்தாலும் சரி அல்லது கிராம பகுதியை சார்ந்திருக்கின்ற பகுதிகளிலும் இதுபோன்ற மீன் குஞ்சுகள் அந்த வளத்தை பேணி காக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்பது நம்மிடம் இருக்கின்றது. அதனால் அந்த இயற்கையை சார்ந்திருக்கின்ற இது போன்ற பணிகளை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விதத்தில் தான் இன்றைக்கு அது துறை சார்ந்திருக்கின்ற இந்த திட்டத்திலும் இன்றைக்கு நாங்கள் எங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்று வரும் பொழுது அவருடைய முதுகெலும்பாக பார்க்கக்கூடியது விவசாயம் என்று சொல்லுவார்கள். அந்த விவசாயத்துக்கு அடுத்தபடியாக இன்றைக்கு மீனவர்கள் சார்ந்திருக்கின்ற பல்வேறு விதமான திட்டங்களையும் 2 நாட்கள் முன்பாக கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மீனவர்கள் சார்ந்து நாம் திட்டத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய நீண்ட பட்டியலே நம்மிடம் இருக்கின்றது என்று சொல்லியிருக்கார்கள். அது எல்லா விதத்திலும் மீன் வளர்க்குறோம்னு சொன்னால் அது மீன் வளர்ப்பதற்கு மட்டுமல்ல, ஒரு நீரை சுத்தம் செய்கிறது எல்லாத்துக்குமே இது எப்படி பயன்படுகிறது என்ற விதத்திலும் இது பயனுள்ளதான ஒரு நல்ல திட்டமாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம்.